சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பேங்க்ல தங்க நகையை அடமானம் வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே தற்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உஷார் மக்களே, அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் பேங்க்ல பணத்தை போட்டோம் அப்படின்னா பணம் பாதுகாப்பாக இருக்கும். பேங்க் என்னன்னாலும் சரி, கவர்மெண்ட் ஆனது அந்த பணத்தை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல் படி நீங்கள் பேங்க்கில் எவ்வளவு பணம் போட்டிருந்தாலும் சரி, உதாரணமாக நீங்கள் 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தாலும் சரி, அந்த பேங்க் திவாலானாலோ இல்லைனா திருடப்பட்டாலோ ஸோ உங்கள் கைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல் படி 5 லட்ச ரூபாய் தான் ரிட்டர்ன் அனுப்புவாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபாய் மட்டும்தான் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். ஸோ இது ஆர்பிஐனுடைய விதியிலே இருக்குது. ஸோ இது மாதிரி தங்க நகை அடமானம் வச்சிருக்கக்கூடியவங்களும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது தங்கம் வாங்கும் பலர் அதை தங்கள் வீடுகளில் வைக்காமல் லாக்கரில் வைப்பது வழக்கம். நீங்களும் அப்படி உங்கள் தங்க நகைகளை வங்கியின் பாதுகாப்பு லாக்கரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான விஷயத்தை தான் ஆர்பிஐ ஆனது அதிரடியாக சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை உயர்ந்து வரும் வேளையில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும் போது வங்கி செலுத்தும் இழப்பீடு மிக குறைவாக இருக்கும். ஏனெனில் வங்கி தனது பொறுப்பாக ஆண்டு வாடகையைப் போல 100 மடங்கு தொகையை மட்டுமே வழங்கும். ஸோ இதனை அடுத்து வங்கி லாக்கர்கள் தொடர்பாக விதிகள், நகைகளுக்கு தனியாக காப்பீடு எடுப்பதன் அவசியம் மற்றும் தங்கத்தை பாதுகாக்க உள்ள மாற்று வழிகள் குறித்த வழிகாட்டி. அதாவது வங்கி தரப்பிலிருந்து நகைகளுக்கு என்னென்ன பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, தீ விபத்து, திருட்டு, கொள்ளை அல்லது வங்கி ஊழியர்களால் செய்யப்படும் மோசடி போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளால் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு ஏற்படும் இழப்பிற்கு வங்கிகளே பொறுப்பு என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த இழப்பீடு ஆண்டு வாடகை போல 100 மடங்கு என்ற அளவில் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணம், உங்கள் லாக்கரின் ஆண்டு வாடகை 2000 ரூபாய் என்றால் வங்கியின் பொறுப்பு 2 லட்சம் மட்டுமே. தற்போதைய சந்தை விலையில் இது 2 சவரன், அதாவது 16 கிராம் தங்க நகையை ஈடுகட்டக்கூடிய போதுமானதாக இருக்காது. லாக்கரில் உள்ளடக்கங்களில் இழப்பிற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று வங்கிகள் கூற முடியாது. தீ, திருட்டு, கட்டிடம் இடிந்து விழுந்தால் அல்லது ஊழியர்களின் மோசடி ஆகியவற்றால் இழப்பு ஏற்பட்டால் நிலுவையிலுள்ள ஆண்டு வாடகையைப் போல 100 மடங்கு தொகையை வங்கிகள் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று ஆர்பிஐ கூறியுள்ளது. ஸோ லாக்கரில் உள்ள நகைகளுக்கு காப்பீடு செய்ய முடியுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். வங்கி லாக்கரில் உள்ள நகைகளுக்கு காப்பீடு வழங்குவதில்லை. ஏனெனில் லாக்கருக்குள் என்ன இருக்கிறது என்பது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே தெரியும், வங்கிக்கு தெரியாது. ஸோ ஆர்பிஐ விதிப்படி லாக்கரில் உள்ள பொருட்கள் பற்றி தங்களுக்கு தெரியாது என்பதால் எந்தவிதமான ஆபத்திற்கும் காப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இல்லை என்பதை வங்கிகள் ஒப்பந்தத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். தனிநபர் காப்பீடு அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு. வாடிக்கையாளர்கள் தங்கள் நகைகளின் மதிப்பிற்கு ஏற்ப தனியாக காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது என்கிறார் ஒன் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் அனுஜ் மேத்தா. பொது காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து இதற்கான பாலிசிகளை பெறலாம். வேல்யூபிள்ஸ் அண்டு ஜுவல்லரிஸ் என்ற கூடுதல் வசதியை உங்கள் வீட்டு காப்பீடுடன் இணைப்பது சிறந்த வழி. இது உங்கள் நகை லாக்கரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அல்லது நீங்கள் அணிந்திருந்தும் போதும் பாதுகாப்பளிக்கும். ஸோ நிலநடுக்கம், வெள்ளம், மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு வங்கிகள் பொறுப்பேற்காது. இந்த இழப்புகளை வாடிக்கையாளரே ஏற்க வேண்டும். இருப்பினும் இத்தகைய பாதிப்புகளில் இருந்து வளாகத்தை பாதுகாக்க வங்கிகள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆர்பிஐ அறிவித்துள்ளது. ஸோ இது யாருக்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் கொண்டு நகை அடமானம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வீட்டில் வச்சா சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க் லாக்கரில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அது பேங்க்கில் இருக்கவங்களுக்கு தெரியாது, லாக்கரில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. ஸோ பேங்க் லாக்கருக்கு மட்டும் பேங்க் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1000 2000 சொல்லிட்டு அதுக்கான சார்ஜை மட்டும் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த லாக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்காவும் அதை ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆனது இந்த விதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நகை அடமானம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது எப்பவும் போல் வட்டியை கட்டியோ இல்லைனா முழுமையான பணத்தை கட்டியோ நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.